நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து எம்டி ஆகிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரதாமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, சாரிம்மா நான் வந்து எப்படியாவது அவங்க 2 பேர்த்த பிரித்து வைக்கணும் தான் போனேன். ஆனால் அங்கே வேறு மாதிரி நடந்துருச்சு. அந்த பிள்ளை வந்து ஆதி மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்கா. என்னால் அவங்க 2 பேர்த்த எந்த சூழ்நிலையுமே பிரிக்க முடியல. சாரி ஸ்வேதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்வேதாவுக்கு வந்து பயங்கரமான கோபமாயிடுது. விறுவிறுன்னு என்னால் இனிமேல் மாமா பிரிஞ்சு இருக்க முடியாது அத்தை, நான் வந்து சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவிறுன்னு ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாங்க. உடனே பின்னாடி எல்லாருமே ஓடுறாங்க. சாரதா, அறிவு, அதுக்கடுத்து ஏகாம்பரம் எல்லாருமே ஓடுறாங்க. கதவை தட்டிக்கிட்டு கதவை தரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே உட்காந்து ஸ்வேதா வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் அறிவு, கதவை திறக்க சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி எடுத்தவங்க ஒருத்தன்னு போட்டு உடச்சிட்ட, எந்த விஷயம்னாலும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே. அவள் வந்து மாமா வருவார்னு ஆசையாக இருந்தா, இப்போ பார்த்தா இப்படி நடந்துருச்சு. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் பக்குவம் பார்த்து கரெக்டான நேரத்தில் சொல்லியிருப்பேன்ல, என்னக்கா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாங்க. ஆமாடா நான் தப்பு பண்ணிட்டேன்டா, சாரிடா, எப்படியாவது காப்பாற்றுறா ஸ்வேதாவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான்க்கா நானும் கதவை திறக்க மாட்டேக்காலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து பார்த்தா நம்ம ஸ்வேதா வந்து கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்த உடனேயும் என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்காங்க. இல்லத்த உள்ளே போய் யோசிச்சு பார்த்தேன், இனிமேல் வந்து மாமாவை வந்து கட்டாயப்படுத்தியாக லவ் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணாலும் அவர் நல்லா இருக்க மாட்டார், சந்தோஷமாக இருக்க மாட்டார். அதனால் வந்து மாமா வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொண்ணு கூடயே சேர்த்து வைக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, உன்னோட மைண்டு வந்து யாருக்குமே வராதுமா, ஒரு எவ்வளோ பெரிய ஆளுக்கு உள்ள மனசு வந்து உன்ட்ட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லத்த நான் வந்து மாமாவை அந்தளவுக்கு புரிஞ்சுருக்கேன், ஆனால் மாமாவை என்னை வந்து ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார். பரவாயில்ல இருக்கட்டும், இனிமேல் அவராது சந்தோஷமாக இருக்கட்டும், நான் உங்கள் கூட இருந்துக்கிறேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்து உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க, இல்லை அத்தை எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், ஃபஸ்ட்டு மாமா கல்யாணம் முடிப்போம், அதுக்கடுத்து எனக்கு பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க எல்லாருமே. அவங்க ஏகாம்பரம் மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகா, நம்ம ஒரு பிளான் போட்டு அவங்க ஒரு பிளான் நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்வேதாவோட கல்யாணம் நின்றுச்சு. எது நடந்தாலும் நமக்கு நல்லதாக தான் நடக்குது, என்ன நடக்குதுன்னு நம்ம தனியாக நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாம்பரம் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து மறுநாள் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த சேலை வந்து அழகாக இருக்குதுன்னு பார்த்து ரொம்ப நேரமாக கண்ணாடியில் நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பாரதி வந்து நின்றுட்டு, அம்மா என்னம்மா ரொம்ப நேரமாக கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு பின்னாடி ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு இருக்குது, வாமா சீக்கிரமாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேன்டி, சரி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடி பெல்ட் கோனலாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, அதை விட நீ வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுமா, இதே மாதிரி எப்போயுமே இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து சத்தியம் பண்ணி கொடுக்காங்க. இனிமேல் அம்மா எப்போயுமே சந்தோஷமாக தான் இருப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா வாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து தமிழ் ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ் வந்து எம்டியாக இருக்குது. என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆஃபீஸில் ஒரு ஆள் கூட வரல, என்னாச்சு அப்படின்னு பார்த்தா உடனே சைட்லேருந்து எல்லாருமே மொத்தமாக வந்து வேட்டெல்லாம் போடுறாங்க. என்னடா இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா நம்ம ஆதி விருவன் வர கையில் புக்கையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இனிமேல் இந்த கம்பெனியோட ஜாயிண்ட் எம்டியாக வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்க போகிறோம் காய்ஸ், எல்லாருமே எனக்கு எந்த சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே இது இன்னும் பாரதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சர்ப்ரைஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இனிமேல் உங்கள் ரூம் இங்கே கிடையாது, என்னோடய ரூம் பக்கத்தில் தான் உங்கள் ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனோடனே என்ன அது இது என்கிட்ட முன்னக்கூடயே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. ஏன் பாரதி, உங்கள் ஊரில் வந்து எல்லாமே சர்ப்ரைஸ்னால் முன்னாடி சொல்லிட்டு பண்ணிடுவாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே இல்லை நான் கேட்டேன், எனக்கு இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டோடனே, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியை பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியும் ஆதியை 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா கை தட்டிக்கிட்டே டக்குன்னு யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா வந்து ஸ்வேதாவாக இருக்குது. கங்க்ராஸ் பாரதி, இந்த கம்பெனியோட ஓனர் ஆகிட்டீங்க, அதனால தான் உங்களை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம், அத்தை எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க, அதான் உங்களை உடனே பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. பாரதி, நீங்கள் வந்து என் கல்யாணத்துக்கு வந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா கேட்குறாங்க. ஆமாம் வந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏமாமா என்னை விட்டு பிரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, கடைசியாக கல்யாணம் எடுத்துகிற அன்றைக்கி நீங்கள் விட்டு போனீங்க, அதுக்கடுத்து என்கிட்ட உன்னை பார்க்க வரல, ஒரு ஃபோன் காலில் வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டிங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை ஸ்வேதா, இங்கே கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிமாம்மா நான் கெஸ்ட் ஹவுஸ் போகிறேன், நீங்கள் வந்துடுங்க. பாரதி, இனிமேல் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஸ்வேதா போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க பாரதி வந்து சொல்கிறாங்க, ஐயோ ஆதி இன்றைக்கி வந்து தமிழுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், நான் கண்டிப்பாக போகணும், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி பாரதி ஆதியும் கிளம்புறாங்க. நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே, பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னீங்கல்ல, நான் பேரண்ட்ஸ் தானே, வாங்க போவோம்,
அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வராங்க. வந்தோடனே வெளியில் தமிழோட ஃப்ரெண்டு கேட்காங்க, இது யார் அப்படின்னு கேட்காங்க. இது என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. சரி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து ஒரு மேடம் வராங்க. அந்த மேடம் வந்து கேட்காங்க, தமிழ் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் இன்றைக்கி 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் டீச்சர், அம்மா வந்திருக்காங்க அப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர், வாங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே அங்கே வந்து டீச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் தான் தமிழோட அப்பா அம்மாவான்னு கேட்டவுடனே ஆமான்னு சொன்னோடனே, சரி நாங்கள் ஓரளவுக்கு உங்கள் பொண்ணை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம், நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்குறோம், அதுக்கடுத்து நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க, நல்லா படிப்பா மேடம், வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் எழுதிடுவா, அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கு அன்னன்னைக்கே பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்காங்க. ஆமாம் மேடம், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம ஆதி வந்து என்ட்ரி கொடுக்காரு. மேடம் நான் சொல்கிறேன் மேடம் தமிழை பற்றி, தமிழ் வந்து அவளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டே தமிழ் தான், இங்கிலீஷில் கொஞ்சம் மட்டும்தான், மேக்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கா, அவனால் மேக்ஸ் நல்லா தான் போடுறான், நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்தா படிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து சயின்ஸு சோஷியல் ஓரளவு நல்லா படிக்கிறா. அவளுக்கு வந்து இந்த படிப்பை விட இந்த ட்ராயிங் ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வம் இருக்குது, அதனால் அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகிடுவா மேடம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சூப்பர் சார், நான் என்னென்ன சொல்லணும்னு உங்கள்கிட்ட நினச்சனோ அதையே நீங்கள் சொல்லிட்டீங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அந்த டீச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னோடனே அந்த டீச்சர் சொல்கிறாங்க, நானும் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன், வீட்டில் வந்து படிக்க மாட்டேங்கிறா, நீங்கள் என்ன சொல்லி தரீங்க அப்படி எங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் தான் குழந்தைய கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன வரும் என்னென்ன வராது எல்லாமே எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க, இந்தாங்க கொஞ்சம் சைன் போட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆதி வந்து சைன் போடுறாரு. வெளியில் வந்தோடனையும் நம்ம பாரதி வந்து கேட்காங்க, எப்படி தமிழை பற்றி இப்படி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. நான் வந்து தமிழ்கிட்ட பேசுவேன்ல, அப்போ வந்து அவன்கிட்ட சொன்னதை வச்சு நானாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரொம்ப சூப்பர் ஆதி, என்னையும் பாரதி தமிழை நீங்கள் தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குங்க, இது சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாராவது பேசும்போது உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது எதில் ஆர்வம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கூட தமிழை பற்றி இந்த அளவுக்கு தெரியாது, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, நீங்கள் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாரதி வந்து அதை கொஞ்சம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.